இப்போ நெல்சனுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு ஜெயிலருக்கு பிறகு வந்துச்சு, கூலிக்கு பிறகு லோகேஷுக்கு எவ்வளவு டவுன்ஃபால் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கணிச்சுட்டே இருக்காரு. இதுக்கு இடையில தான் வந்து நெல்சன் ரொம்ப கேஷுவலா, சார் என்கிட்ட ஒரு லைன் இருக்கு கேளுங்க சார்னு சொல்லும்பொழுது, இப்போ இதுக்கப்புறம் வந்து சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, ரஜினியும் கமலும் இணைகிற படத்துல லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் கிடையாது, நெல்சன் தான். சினிமாவில் வந்து நேத்து யாருங்கிறது சினிமாவில் முக்கியமே கிடையாது. நேத்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்கலாம் இன்னைக்கு யாரை வச்சு படம் பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மார்க்கெட்ல ஸ்டடியா யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எப்பவுமே கணக்கு. இதற்கிடையில சுந்தர் சி வந்து ரஜினி வச்சு ஒரு படம் பண்றாரு. அது கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். ஒரு பழைய ரஜினியை நம்ம பார்க்கலாம். இப்போ அருணாச்சலம் படம் வரும்பொழுது ஒரு ரஜினியை நம்ம பார்த்தோம்ல, அதை விட சுறுசுறுப்பான ஒரு ரஜினியை நிச்சயமா அவர் கொண்டு வருவாரு. பட் என்ன இருந்தாலும் அந்த ட்ரூப் வந்துச்சுன்னா நம்மளை அறியாம ஒரு உற்சாகம், ஸ்கிரீனா அப்படியே வந்து டோட்டலா வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் அவரு. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாங்க அந்தணன் சார். அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். டியூட் வந்து பெரிய கொண்டாட்டம், பல விமர்சனங்களுக்கு இடையே வந்து அது வெற்றி பெற்றுச்சுன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், கமர்ஷியல் ரீதியா பிஸ்னஸ் ரீதியா. பட் அதுக்கு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்துச்சு. அது எப்படி பாசிபிள், இது என்ன இது நாளைக்கு வந்து தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது ஹிட்டு தான். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஹீரோ தான் வந்து உடனே வந்து சம்பளத்தை ஏற்றுவாங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஹீரோயின் வந்து சம்பளத்தை உயர்த்தியதா ஒரு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? மமிதா பைஜு இல்லை, எப்போவுமே ஒரு படம் வெற்றி படமாக மாறிடுச்சுன்னா அந்த படத்தோடைய ஹீரோ கேட்டாலும் சரி கேட்காட்டினாலும் சரி சம்பளத்தை ஏற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கும் அந்த படம் தொடர்பான எல்லாருமே அவங்க கேட்கலனாலும் அடுத்த படத்துக்கு சம்பளத்தை கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. அதுதான் வழக்கம். ஆனால் அந்த படம் ஓடலன்னா சம்பளத்தை குறைச்சிடுவாங்க. அதுவும் வழக்கம் தான். இவங்க வந்து ரொம்ப நம்ம இன்டர்நேஷனல் கிரஷுக்கு ஈக்குவலா வந்து தன்னோட சம்பளத்தை உயர்த்தியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோமே சார். எவ்வளவு உயர்த்தினாங்கன்னு சொன்னீங்கன்னா உண்மையா போய் 15 கோடி சார். அதெல்லாம் யாரோ உங்களுக்கு மமிதா பைஜுக்கு எதிரான ஆள் வந்து தகவல்களை கொடுத்து அவங்களுடைய லைஃபே கண்டம் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. சொல்லல சார், விமர்சனங்கள் வந்துச்சு, நிறைய இதுல பாக்குறோம், படிக்கிறோம். ஒன்று சொல்லவா, தமிழ் சினிமாவினுடைய நம்பர் 1 நடிகைன்னு சொல்லப்படுகிற நயன்தாராவே 8 கோடி 7 கோடி தான் சம்பளம் வாங்குறாங்க. 10 கோடி கேட்குறாங்க அவங்க, ஆனால் கொடுக்கறது 7 கோடி 8 கோடி தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நேற்று வந்த நடிகை மமிதா பைஜு அதிகபட்சம் போனீங்கன்னா தமிழ்லேயே ஒரு 2-3 படங்கள் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் தாறுமாறான ஹிட்டெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி 15 கோடி கேட்பாங்க? யாரோ எங்கிருந்தோ கிளப்பி விட்ட ஒரு வதந்தியை நீங்கள் உண்மைன்னு நம்பி கேட்குறீங்க. நிஜமாக பாவம். நீங்கள் அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கோடி சம்பளம் வாங்கியிருப்பாங்க இந்த டியூட் படத்துக்கு. அதுவே அதிகம் தான் நான் நினைக்கிறேன். அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா ஏற்றிருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து கிராஜுவலான சம்பள உயர்வு. அதை வெற்றி படம்னா யாருமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க, அடுத்த பட தயாரிப்பாளர்களே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் இங்கே கிராஜுவலாக ஏறுதே தவிர ஒரேடியாக அவங்க சம்பளம் 15 கோடிங்கிறது ரொம்ப நம்பும்படியான விஷயமா இல்லை. இல்லை. ஆமாம். ஓகே சார். சரி, மமிதா கேட்டாங்கன்னா மனசு வருத்தப்படுவாங்க, புரியுது. ஓகே சார். அடுத்து வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ரஜினி கமலை வச்சு இயக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இல்லை, அவர் ஓரங்கட்டப்பட்டார். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரஜினி படங்கள்னாலே டேரக்டர்ஸ்லாம் ஹிட் ஆகிடுவாங்க. இப்போ ரஜினி தேர்வு பண்ணுற எல்லா இயக்குநர்களும் வந்து காணாமல் போயிடுறாங்க, தேடுற மாதிரி இருக்குன்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. ஜெயிலர்லாம் மாபெரும் ஹிட் இல்லை. இப்போ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பீஸ்ட்னு ஒரு படம் கொடுத்த நெல்சனை ஒரு நம்பிக்கையோட ஜெயிலரில் அணுகுனார் ரஜினி. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பீஸ்ட் படு ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, அதனால் ரஜினி வந்து இந்த படத்தை ஒத்துக்க மாட்டார், நெல்சனை அனுப்பிச்சிட்டு வேறு டைரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாருங்கிற அளவுக்கு பேசினாங்க. ஆனால் ரஜினி வந்து அவர் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இல்லைப்பா நீயே பண்ணு, கட்டாயம் அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஹிட்டு. அதற்கப்புறம் லோகேஷ் கனகராஜுக்கு இணையாக சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டார். ஜெயிலர் 2ல் பெரிய சம்பளம் வாங்கினார் நெல்சன். இப்போ இதுக்கப்புறம் வந்து சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, ரஜினியும் கமலும் இணைகிற படத்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் கிடையாது, நெல்சன் தான். ஸோ அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. லோகேஷ் கனகராஜை பொறுத்தளவுக்கு இந்த கடைசியாக வந்த கூலியில் அவருடைய பொட்டன்ஷியல் ரொம்ப குறைவுங்கிற மாதிரி தான் விமர்சகர்களும் சொன்னாங்க, பொதுமக்களும் அதுதான் சொன்னாங்க. என்னென்னா இப்போ ஒரு டைரக்டருக்கு ரஜினி மாதிரி ஒரு ஹீரோ, சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் கேட்டதெல்லாம் கொடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படமாக இதை உருவாக்கியும் அவருடைய அந்த கற்பனை தன்மைங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு படத்தில். முழுக்க முழுக்க ஃபைட்டு, அதை தாண்டி டைரக்டரோட சிக்னேச்சர் இந்த காட்சிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை படத்தில்.
நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு, சோசியல் மீடியாவில் உட்காந்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் ரஜினியும் கவனிச்சுட்டு இருப்பார். ரஜினி வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இமயமலைக்கு போகிறாரு, எங்கேயோ உட்காந்து ஒரு 4 இட்லி திங்கிறாருன்னு, அப்படி கிடையாது. அவருக்கு உடம்பை சுற்றி கண்ணு எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஒருத்தரை பற்றி என்ன டாக் இருக்குது, நாளைக்கு நாமளும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்னா இந்த இண்டஸ்ட்ரி எப்படி எதிர்கொள்ளும், இவ்வளோ விஷயங்களையும் பார்க்குறவர். நம்மளை விட சோசியல் மீடியாவில் அதிக நேரம் செலவிடுறவர் ரஜினி தான். அப்படியா சார்? ஆமாம்மா, கட்டாயமாக அவரை பற்றி வர்ற தகவல்கள், அப்புறம் மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ சொசைட்டியில் யாரெல்லாம் முக்கியமானவர்கள் இருக்காங்களோ ஸோ அவங்களை பற்றி வர்ற தகவல்கள், இது எல்லாத்தையுமே கிரகிச்சுட்டே இருப்பார். இப்போ நெல்சனுக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு ஜெயிலருக்கு பிறகு வந்துச்சு, கூலிக்கு பிறகு லோகேஷுக்கு எவ்வளோ டவுன்ஃபால் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கணிச்சிட்டே இருக்கார். இதுக்கு இடையில தான் வந்து நெல்சன் ரொம்ப கேஷுவலாக, சார் என்கிட்ட ஒரு லைன் இருக்குது கேளுங்க சார்னு சொல்லும்பொழுது, இது ரஜினி கமல் படத்துக்கு அது பொருத்தமாக இருக்கும்னு ரஜினியே நினச்சி நீங்கள் இந்த படத்தை பண்ணுங்க, கதையை டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் டைரக்டர் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், லோகேஷ் மீது ரஜினிக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. நிச்சயமா உலகநாயகன் வந்து லோகேஷை தான் வந்து வச்சு பண்ணணும் அப்படி. ஆமாம், அவருக்கு ஒரு கட்டசி இருக்குல்ல. விக்ரமும் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு, பெரிய கலெக்ஷன். நாம் பார்க்காத ஒரு பணத்தை சினிமாவிலேருந்து எடுத்து கொடுத்த முதல் நபர் அவர் தான். அப்படிலாம் யோசிப்பார்ல. ஆனாலும் இங்கே சினிமாவில் வந்து நேற்று யாருங்கிறது சினிமாவில் முக்கியமே கிடையாது. நேற்று மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்களாம் இன்றைக்கி யாரை வச்சு படம் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் ஸ்டடியாக யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் எப்போவுமே கணக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி ட்ரெண்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து போகிறது தான் சரின்னு ரஜினியும் கவலும் சேர்ந்து எடுத்து தான் ஆகணும் முடிவு. இப்போ அது வந்து 2 குதிரை பூட்டிய தேர். அது அதில் ஒரு குதிரை இல்லைன்னா கூட அது வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ப்ராஜெக்ட். அப்படி தானே அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ தனியாக கமல் நடிக்கிறது வேறு, ரஜினி நடிக்கிறது வேற. ஆனால் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படங்கும் போது அதுக்கு ஒரு அட்டென்ஷனே வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைரக்டர் ரொம்ப தேடிகிட்டே இருப்பாங்க, நல்ல கதையை தேடுவாங்க. 2ம் வரும்போது 2 ரசிகர்களுமே கொண்டாடுற மாதிரி இருக்கணும்ல. ஸோ எல்லாமே பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த வகையில் நெல்சன் உள்ளே வராரு, லோகேஷ் வெளியில் போகிறார். ஓகே, ரொம்ப கண்டென்ட்ஃபுல் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் ரீசெண்ட் டைம்ஸில் கொண்டாடப்படுறாங்க. அப்போ இருந்தே தான் அவர் தொடர்ந்து கொடுக்குற படங்களும் வெற்றி படங்களாக தான் இருக்குது, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள்கிட்ட ஒரு கதை சொன்னதாக ஒரு கேள்விப்படுறோம். அது உண்மையா சார்? ஆமாம், ஒரு கதை இல்லை, அவர் 3-4 கதை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஒரு 20-30 வரியில் தான் சொல்லுவாங்க. ஒரு கதைங்கிறது ஒரு ஸ்னாப்சிஸ் தானே. அதுக்கப்புறம் அந்த கதை சார் நல்லா இருக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னா உட்காந்து ரெடி பண்ணுவாங்க. அல்லது சில பேர் முன்னாடியே திரைக்கதையெல்லாம் எழுதி பக்காவாக வச்சுருப்பாங்க. கதையாக சொல்லும்போது சார் இது இப்படி ஒரு லைன் இருக்குது என்ன சார்பாங்க, பிடிச்சிருந்தா அதை ஃபர்தராக சொல்லுவாங்க. பட் ரஜினியும் மாரி செல்வராஜும் பல முறை சந்தித்து உட்காந்து வெவ்வேறு விஷயங்கள் பேசும்போது இந்த கதையையும் பேசியிருக்காங்க. பட் அவருக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குது, மாரி செல்வராஜ் படத்தில் பண்ணணுங்கிற விருப்பம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தயக்கமும் இருக்குது. யாருக்கு? ரஜினி சார். என்னென்னா இப்போ இங்கே வந்து சிலர் மீது ஒரு முத்திரை குத்துற மாதிரி மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்க மேலெல்லாம் ஒரு முத்திரை அந்த சமூகம் குத்தி வச்சிருக்கு. அது வந்து நமக்கு எப்பவுமே ஏற்புடையதில்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா மிகச்சிறந்த திறமைசாலிகள் அவங்களுடைய வழியை அவங்க இறக்கி வைக்கிறாங்க, அதற்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. நாம் வந்து பார்க்குற இடத்துல இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் அதை கடந்து போயிடணும். நீ ஏன் இப்படி படம் எடுக்கிறங்கிற கேள்வியை யாரும் அவங்க முன்னாடி வைக்கக்கூடாது. இதுதான் நேச்சர். பட் இங்கே என்னென்னா எல்லாமே உள்டாவாக இருக்குது. இங்கே ஒரு கூட்டம் உட்காந்து அவங்கள எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிது. அதை தாண்டி அவங்களுடைய தனிப்பட்ட திறமை, அந்த திரை மொழி, திரை ஆளுமை அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ரஜினி பார்க்குறாருல்ல. இந்த அவர் வந்து பரியேறும் பெருமாள்லேருந்து மாரி செல்வராஜ் படம் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. ஒவ்வொரு முறையும் மாரி செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி எல்லா படத்தை பற்றியும் மணிக்கணக்கில் பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இவருக்கும் அவருக்குமான ஒரு நட்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மாரி செல்வராஜ் குறித்து இந்த சமூகம் ஒரு பார்வையை வச்சுருக்கு, ஒரு எதிர்கருத்து வச்சுருக்கு. நாளைக்கு நாம் இதில் போய் நடிக்கும்போது நமக்கு ஒரு முத்திரையை குத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயப்படுறாரு. ஸோ அது ஒன்று தான் இதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. காலா படம்லாம் நடிச்சாரு தானே சார்? அதுதாங்க, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டார். அதற்கு முழு காரணம் அவருடைய மகள்கள் தான். அவங்க கொடுத்த ப்ரெஷரு. அதில் அதுக்கு ஒரு பின் கதை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ரஞ்சித் வந்து வெங்கட் பிரபுட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். வெங்கட் பிரபு பிரியாணின்னு ஒரு படம் பண்ணார். அதில் வந்து சௌந்தர்யா தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. வெங்கட் பிரபுக்கும் ப்ரொடியூசருக்கும் கடுமையான மன வருத்தம். இப்போ ப்ரொடியூசர் சைடு அவங்க
பணத்தை நெருக்கி பிடிப்பாங்க. வெங்கட் பிரபு ஒரு டைரக்டராக லாவிஸ்டாக செலவு பண்ணணும்னு நினைப்பாரு. இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சண்டை வரும்போது நடுவில் ஒருத்தர் வந்து 2 பேருக்கும் சமாதானம் ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் முறுக்கிட்டு நான் இன்னைக்கு ஷூட்டிங் பண்ண மாட்டேன்னு போயிட்டாருன்னு வைங்களேன், பெரிய லாஸ் ஆகும். அப்போது அந்த சௌந்தர்யா சார்பாக அங்கே போய் டைரக்டர்கிட்ட, சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார், அவங்களும் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க சார் பார்த்துக்கலான்னு அங்கே சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே வந்து என்ன இருந்தாலும் அவர் ஒரு டைரக்டர் தானேங்க, நீங்கள் அதில் ஒரு பாதியாவது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ இதை வந்து ரஞ்சித் ரொம்ப கரெக்டாக பண்ணார். அன்னைக்கு அந்த பிரியாணி படம் சண்டை சச்சரவு இல்லாமல் சொன்ன நேரத்துக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணமாக ரஞ்சித் இருந்தார். இப்போ சௌந்தர்யாவுக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரஜினிகிட்ட சொல்லி, ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து தனியாக படம் பண்ணார். அதுக்கப்புறம் மெட்ராஸ்னு ஒரு படம் கொடுத்தாரு, அது வெற்றி, அட்டகத்தி வெற்றி. இப்படி வளர்ந்து வரும்போது சூப்பரான டைரக்டராக இருக்கார். ஏன் நம்ம அவருக்கு வந்து நம்ம அப்பாவை ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லலாம், அப்பாவை நடிக்க வைக்கலான்னு அவங்க கொண்டு வந்து 2 பேரையும் இணைச்சி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து காலா வந்துச்சு. முதல்ல கபாலி வந்துச்சு, அப்புறம் காலா வந்துச்சு. ஆனால் அந்த 2 படமுமே வந்து வெளியில் கொஞ்சம் சுமாராக பேசப்பட்டுச்சு. வெற்றி படம்னு இன்றைக்கும் அவங்க சொன்னால் கூட பல பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருந்துச்சு. ரஜினியினுடைய அந்த கரியரில் அந்த 2 படங்களுமே கொஞ்சம் மைனஸாக மாறிச்சு. ஏன்னா ரஜினி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ. ரஜினினாலே நம்மளை எறியாமல் ஒரு உற்சாகம், அப்படிப்பட்ட ஒரு நபர். அவரை வந்து சரியாக படத்தில் பயன்படுத்தலையோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதன் காரணமாக யாருமே வந்து அவரை ரஜினியை சந்திக்கும் பொழுதெல்லாம், சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கலாமான்னு கேட்டு அவருக்குள்ள ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ மாரி செல்வராஜா அவருக்கு பிடிக்குது, ஆனால் பண்ணலாமா வேணாமாங்கிற டவுட்லேயே வண்டி ஓடிட்டு. ஓகே, அப்போ இன்னும் அவர் அப்ரூவ் பண்ணல, இன்னும் ஃபைனல் பண்ணல. பட் நடக்கலாம், கட்டாயமாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஸோ தொடர்ந்து ரஜினி வந்து படம் பண்ணுவாரா இல்லையாங்கிறது மாரி செல்வராஜோட தொடர்ந்து தான் பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர்னா அது மாரி செல்வராஜ் தான். ஆனால் அப்படி பார்த்தாலுமே கூட சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரஜினி இணையறாரா இல்லையா. ஆனால் ரஜினி சார் வந்து தொடர்ந்து அவரோட படங்கள் எடுத்தாலே ரொம்ப மாசிவ் ஒரு என்டர்டைனரா இல்லை வந்து பயங்கர ஒரு ஹீரோயிசமாக தான் நடிக்கிறாரு. இன்னும் அடுத்து தேர்வு பண்ணக்கூடிய ஒரு படம் ஒரு கண்டென்ட்ஃபுல்லாக இருந்தால் மக்கள் எப்படி சார் அக்செப்ட் பண்ணுவாங்க? இல்லை, அது வந்து மாரி செல்வராஜ் ரஜினிக்காக தன்னை மாற்றிக்க மாட்டார், ரஜினி மாரி செல்வராஜுக்காக தன்னை மாற்றிக்க மாட்டார். இவங்க 2 பேரும் ஒரு புள்ளியில் இணையணும். இவர் ஒரு 4 ஸ்டெப்பு இறங்கி வரணும், அவர் ஒரு 4 ஸ்டெப்பு இறங்கி வரணும். அப்படி ஒரு படம் வந்ததுன்னா நிச்சயமாக தமிழ் சினிமாவில் அது வந்து ஒரு முக்கியமான பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுக்கு 2 பேருமே எப்படி இறங்கி வர போகிறாங்கன்னு தெரியல, அது ஒரு பக்கம் பார்க்கலாம். இதற்கிடையில் சுந்தர் சி வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அது கன்ஃபார்ம், அது கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். ஜெயிலர் 2க்கு பிறகு சுந்தர் சி படத்தில் தான் ரஜினி நடிக்க போகிறாரு. அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும், சுந்தர் சினாலே கலகலப்பின் உச்சம்தான். அவர் கமர்ஷியல் கலகலப்பு, ஒரு பழைய ரஜினியை நம்ம பார்க்கலாம். இப்போ அருணாச்சலம் படம் வரும்பொழுது ஒரு ரஜினியை நம்ம பார்த்தோம்ல, அதை விட இப்போ சுறுசுறுப்பான ஒரு ரஜினியை நிச்சயமாக அவர் கொண்டு வருவார். அதே மாதிரி சுந்தர் சி ஒரு 10 பேர் இருப்பாங்களா சார்? ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நடிகைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கலகலன்னு, அதாவது ரஜினியை வந்து நம்ம அண்மை காலமாக ரொம்ப சீரியஸான ஒரு நபராக தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கலகலப்பான ஒரு ரஜினியை பார்க்க போகிறோம் விரைவில். ஸோ அதில் வந்து நம்ம இப்படி எதிர்பார்க்க குஷ்பு கண்டிப்பாக இருப்பாங்க, ராதா ரம்யா கிருஷ்ணன் மேம் இருப்பாங்க, ஒரு கிளாசிக்காக. அதாவது ரஜினி வந்து இந்த பழைய ட்ரெண்டெல்லாம் விட்டுட்டு நம்ம புதுசா வரணும்னு தான் நெல்சன், லோகேஷ் கனகராஜ், ரஜினி சார் நினைக்கிறேன் சார், சுந்தர் சி சார் நினைக்கிறேன். இல்லைங்க, இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். மறுபடியும் வந்து ரஜினியை கொண்டு போய் நீங்க பழைய ஊர்ல கொண்டு போய், நீங்க ரம்யா கிருஷ்ணன் இல்லாம சுந்தர் சி படங்கள் இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, அது வேற. இப்ப சுந்தர் சியே மாறி ஆகணும். ரஜினி படம் கிடைக்குதுங்கும் போது சுந்தர் சியே கொஞ்சம் மாறணும். அவருடைய கலகலப்பு படத்துல இருக்கும். அதே நேரத்துல நீங்க வந்து இந்த பழைய ட்ரெண்ட்ல ஒரு படம் பண்ண முடியாது. அதெல்லாம் இருக்கு, பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் எப்படி கலகலப்பா வரப்போகுது அப்படின்னு. ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா, விக்ரம் சார் வந்து 96 பிரேமோட ஒரு இணைஞ்சு சைன் பண்றதா இருந்துச்சு. பட் விக்ரம் சார் வந்து இப்போ நான் ஜென்எக்ஸ் கூட இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது டைரக்டர்ஸ் கிட்ட தான் கதை கேட்டுட்டு இருக்கிறதா ஒரு தகவல். உண்மையா? ஆமா, உண்மைதான். அப்படிதான் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அவருடைய லைனப்பில் இப்போ அண்மை காலத்தில் வெற்றி கொடுத்த டைரக்டர்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவரும் கொஞ்சம் எப்போவுமே வந்துங்க, நாம் பழசாயிட்டோம்னா நம்மளை விட புதுசாக ஒரு ஆளோட போய் சேர்ந்துடணும். அதுதான் நம்மளை இன்னொரு 10 வருஷம் கொண்டு போகும். இதெல்லாம் வந்து
ரஜினி கமல் டெக்னிக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி விக்ரம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து திரையுலகத்தில் நம்ம வளர்த்து விட்டவங்க அப்படிங்கிற கட்டசியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை நம்ம தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணும். ஒரு கமர்ஷியலாக ஒரு சினிமான்னு வரும்பொழுது நீங்கள் என்னெல்லாம் இங்கே புதுசு பண்ண முடியும், நீங்கள் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு போய் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக பல சமரசங்களை நம்ம செய்யணும். ஸோ அப்படி தான் வந்து இந்த புது இயக்குநர்களோட பழைய நடிகர்கள் இணைவதுங்கிறது இருக்குது. இப்போ இவங்களுடைய தாட்ஸே வேறு மாதிரி இருக்கும். இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு படம் ஆர்டராக எடுப்பாங்க, புரியும் என்ன எடுக்கிறாங்க, இதுக்கு முதல் சீன் என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, அடுத்து வரப்போகிறது என்னன்னா சொல்லுவாங்க, ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி நம்ம ஒன்று நடிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடிகர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருந்துச்சு. இப்போ வர்ற டைரக்டர்கள் வந்து அவங்களுக்குள்ள கம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. டக்குன்னு இது ஒன்று எடுப்பாங்க, திடீர்னு வேற ஒன்று எடுப்பாங்க. இது எப்படி கொண்டு வந்து ஒன்றா கோத்து ஒரு படமாக்குறாங்க, இது எப்படி மக்களுக்கு புரியுது ரசிக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு புது மேஜிக்காக இருக்குது. அந்த படமும் கதையும் சொல்கிற விதம்ங்கிறது மெல்ல மாறிக்கிட்டே வருது. அந்த ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ அதைத்தான் இன்னைக்கு விரும்புகிறாங்க பழைய நடிகர்கள் கூட. நம்ம புது இயக்குநர்களோட சேரும் பொழுது நமக்கு இன்னொரு டைமென்ஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாம் தப்பு இல்லையா, அப்படிதான் விக்ரமும் வராருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அடுத்ததான் வந்து பிரபுதேவா சார் எங்கே போனார்? ஏன்னா நீண்ட காலமாக வந்து ஒரு எங்கேயாவது இருந்து ஒரு வருஷத்தில் ஒரு படமாவது கொடுத்துட்டு இருந்த பிரபுதேவா, இல்லை எங்கேயாவது ஒரு டான்ஸ் காட்சிகளை நம்ம பார்த்துருவோம் பிரபுதேவாவை, இல்லை விஜய் கூட கண்டிப்பாக பார்த்துருவோம் பிரபுதேவாவை. ஸோ அப்படி இருக்கிற கலகல பிரபுதேவா எங்கேயோ மிஸ் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அண்ட் வந்து அவர் நார்த் சைடே போய் செட்டில் ஆயிடுவாரோ பிரகாஷ்ராஜ் மாதிரி அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. உண்மையா? இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அவரும் முயற்சிகள் நிறையா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு டைரக்டராக வந்து ஜெயிச்சார். அவர் ஹிந்தியில் ஒரு படம் பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. அதற்கப்புறம் தமிழில் வந்து போக்கிரி பண்ணார். விஜய் வச்சு 2 படம் பண்ணார்னு நினைக்கிறேன். சரியா? 2 படம் பண்ணார். ஸோ அப்படியே வந்து அவர் போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அதான் அவர் வந்து ஒரு பேட்டர்னை பிடிச்சி போக மாட்டேங்கிறாரு. டக்குன்னு கொஞ்சம் டைவெர்ட் ஆகிறாரு. அவரே நடித்து ஒரு படம் பண்ணணுன்னு வராரு, அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுறன்ட்டு வராரு. இந்த மாதிரி மாறி மாறி பண்ணும்பொழுது கரெக்டாக ஒரு ரூட்டு பிடிச்சி வர முடியல அவரால். ஏதோ எங்கேயோ ஒரு பிரச்சனை மிஸ் ஆகுது அவருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவர் இல்லாமல் போயிட்டார். ஆனால் பிரபுதேவா மாதிரி ஒரு திறமையான ஒரு நடிகர். இன்னொன்று, அவரெல்லாம் காமெடி பண்ணால் நம்மளாம் குபீர்னு சிரிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து காமெடி எல்லாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஆமாம்மா, ரொம்ப ட்ரை பண்ணி நம்மளை சோகமாக மாற்றிடுவாங்களே தவிர அது எல்லாருக்கும் வரவே வராது. பிரபுதேவாலாம் ரொம்ப அழகாக அதை பண்ணுவார். ஸோ அப்படி இருந்தும் வந்து அவருக்கு கரெக்டான ஒரு ரூட்டு அமையல. பட்டு அவரு வடிவேலு இணைந்து ஏதோ படம் பண்ணுறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை மீண்டும் அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற காம்பினேஷன் தானே, பார்க்கலாம் அது வருதான்னு. ஓகே. ஸோ பிரபுதேவா வந்து அவங்களோட காம்பினேஷனில் நடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஹிட்டாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வடிவேல் சாரோட நடிக்கிறது இன்னும் ஹிட்டாக இருக்குது சார். இப்போ நீங்கள் வடிவேல் சொன்னனால கேட்குறேன், வடிவேல் சார் இப்போ ரீசெண்டாக நடிக்கக்கூடிய படங்கள் எதுவுமே சரியாக போகிறதில்ல. அவருக்கான ஒரு ஹைப் எப்பவுமே இருக்கும். மீம்ஸின் மன்னன்லாம் கொண்டாடப்பட்டார். ஸோ அப்படி இருக்கிற வடிவேலுக்கு வந்து மவுஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ, ரசிக்கிறது கம்மியாயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதற்கு காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து கூட இருக்கிற துணை நடிகர்களையும் வந்து ஏசுவார், திட்டுவார். அவர் ட்ரீட் பண்ணுற விதமே இதுவாக இருக்கும். நடிகை போய் கேட்டால் தான் தெரியும் அவரோட லட்சணம் என்ன அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? இல்லை, அதெல்லாம் உண்மைதான். அவரோடு கூட நடிக்கிறவர்களை அவர் ரொம்ப அடிமை மாதிரி தான் நடத்தினார். எல்லாம் ஓகே தான். பட் என்ன இருந்தாலும் அந்த ட்ரூப் வந்துச்சுன்னா நம்மளை அறியாமல் ஒரு உற்சாகம் வரும். ஸ்க்ரீனை அப்படியே வந்து டோட்டலாக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவார். அவர் ட்ராக் காமெடியாக இருந்தாலும் சரி, கதையோடு ஒட்டி வர்ற காமெடியாக இருந்தாலும் சரி, அவருடைய ட்ரூப்புன்னு இங்கே ஒன்று இருந்துச்சு. ஏதோ ஒரு ஈகோவில் அவர் எல்லாரையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டார். வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு. ஒரு பீரியட்ல சார் அவருக்கு அந்த மாதிரி தாட். முதல்ல அவருக்கும் சிங்கமுத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் சிங்கமுத்துக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக வராதிங்கன்னு வரட்டி விட்டாரு. அப்போ அவருடைய பலமே அவங்க தான். என்னதான் வந்து அவருக்கு ஒரு கற்பனை திறன் இருக்குது, ஒரு சாதாரண விஷயத்தை டெவலப் பண்ணி அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துடுவாருன்னா கூட அவங்களும் அதில் முக்கியமான காரணமாக இருக்காங்கல்ல. இன்னும் இல்லை, இப்போ சிங்கமுத்து அவர் இன்னும் அவருடைய கூட்டம் அப்படியே உட்காந்து எல்லாரும் பேசும்போது எங்கள் ஊரில் ஒன்று நடந்துச்சு தெரியுமான்னு ஆரம்பித்து இவரு ஒன்று சொல்ல அவரு ஒன்று சொல்ல கரெக்டாக ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்த காமெடி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரூப் மாறி போன பிறகு இருந்த புதுசாக கொஞ்சம் பேரோட சேர்ந்தார். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று வந்து வடிவேலுக்கு நாம் என்ன செஞ்சாலும் இந்த கூட்டம் ரசிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அப்படி கிடையாது. இல்லை, வடிவேல் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடின்னா அவருடைய காமெடிக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இன்னொரு 50 வருஷத்துக்கு அவரை மாதிரி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் எல்லாமே பழைய சரக்காக மாறி போச்சு. இல்லை, புதுசாக அண்மை காலங்களில் அவர் ஒன்றுமே பண்ணலையே.
அப்போ அதற்கான முயற்சியை அவர் எடுக்கணும்ல. அந்த மாதிரியும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு படம், காமெடி படம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரை நம்பி ஒருத்தர் வர்றாங்க, முழு பொறுப்பையும் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணணும்னா பொறுப்பை டைரக்டர்கிட்ட கொடுத்துடணும். அல்லது நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், காமெடி எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள உள்ளே கொண்டு வந்து இவர் வெறும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் பண்ணாருன்னு வைங்களேன், அது பயங்கரமாக மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவார் அவர். நீங்கள் 10 வரி எழுதுனீங்கன்னா அதை ஒரு 100 1000 வரியாக மாற்றி சூப்பராக கொண்டு வர்ற வல்லமையெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நான் தாங்கிற கர்வமும் கூடவே இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு அவரை கவுத்து. ஸ்கிரிப்ட்ல இன்வால்வ் ஆகுறாரோ? அவர் பண்ணுற ஸ்கிரிப்ட் தானே, எல்லாமே அவர் பண்ணுறது தான். பட் இப்போ அவரை வைத்து படம் எடுத்த இப்போ சுந்தர்சி மாதிரி டைரக்டர் இருக்காருன்னு வைங்களேன், சுந்தர்சி தானே காமெடி எழுதுவார். அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் வடிவேலுடைய வேலை. அதில் அவர் இன்புட் போடுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குதுன்னா, நான் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றுறது. இப்போ டைரக்டர் ஒன்று சொன்னார்னா இது வேண்டாம், இது இப்படி வச்சுக்கன்னு மாற்றும் பொழுது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுது. இன்னொன்று மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் நாம் வடிவேல் காமெடியை அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் சந்தானம்னு ஒருத்தர் வந்தார். வடிவேல் காமெடியை விட டோட்டலாக மாறி வேற ஒன்றா இருந்துச்சு. அதை விழுந்து சிரித்தான். அப்போ திடீர்னு யாரோ வந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வடிவேலு சந்தானத்துக்கு மாற்று இல்லவே இல்லை. வர்றாங்க, அவங்களே சிரிச்சுட்டு போயிடுறாங்க, நம்ம மட்டும் அப்படியே உட்காந்துருக்கோம். எப்படா சிரிப்பு காட்டுவீங்க? ஏன் சார் யோகி பாபுலாம் இருக்காங்க சார்? ப்ளீஸ் தயவுசெய்து அவரெல்லாம் அந்த லிஸ்ட்லேயே வைக்காதீங்க. அவரெல்லாம் காமெடினே கிடையாது. ஏதோ ஊரில் யாருமே இல்லாதப்போ ஒருத்தரை கொண்டு வந்து சரி ரைட்டு நீயாவது ஏதாவது பண்ணுப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த லிஸ்ட்டில் தான் அவர் இருக்கார். அவரெல்லாம் காமெடினே கிடையாது. வேற யாரையுமே சொல்ல முடியல. இன்னும் படியா இல்லை காமெடியன். விவேக்கு அப்புறம், வடிவேலுக்கு அப்புறம், சந்தானத்துக்கு அப்புறம் இல்லையா, யாருமே இல்லையா. அந்த ஏரியா பயங்கர ட்ரையா இருக்கு. பாப்போம் சார், தமிழ் சினிமாவில் இன்னும் அவங்க வரதை தாண்டி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே வந்து பண்ணுவாங்க. அதுக்கான இடங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ டைரக்டர்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி.